வணக்கம். வாமு கோமுவின் அவங்க ரொம்ப நல்லவங்க 2வது பகுதி. கண்ணம்மா இட்லிக்கு என்னத்தை போட்டு ஊற வைக்கிறா? ஒரு நாள் அவள் மாவாட்டுறப்ப என்ன பொருள் போடுறாள்னு நைஸாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாம் சுட்டா கல்லாட்டவும் ரப்பர் பந்தாட்டவும் கிடக்குதுகளே. தக்காளி கடைஞ்சி குழம்பு வச்சா குழம்பாட்டவா இருக்குது. நாய் சட்டியில் ஊற்றின குழம்ப நாயே மோந்து பார்த்துட்டு ஓடிடுது என்றே உள்ளூர் பெண்கள் பேசிக்கொண்டார்கள். எது எப்படியோ கண்ணம்மா கடை இட்லி என்றால் ஒரு பேர் இருந்தது. இங்கே கிராமத்தில் பிழைப்பதற்கு நகர்ப்புறத்தில் போய் அவள் பிழைக்கலாம். ஏனென்றால் நகர்ப்புறத்தில் இட்லிகளாய் இருப்பதில்லை. இட்லியாக அவைகள் இருந்தால் சட்னி சுவைப்பதில்லை. உள்ளூரிலிருந்து நகர்ப்புறம் செல்வதென்றால் 4 திசைகளிலும் 7 கிலோமீட்டர்கள் பயணிக்க வேண்டும். 2 பேருந்துகள் இருந்தன. அதுவும் நேரத்துக்கு தான். எழுத்தாளன் என்பதால் என்னை தேடி வரும் நண்பர்களை அழைத்து வர நான் 7 கிலோமீட்டர் 2 வீலரில் பயணிக்க வேண்டும். எதுக்கு அவ்வளோ தூரத்திலிருந்து சிரமப்பட்டு வர வேண்டும் என்றே கேட்பேன். ஏகப்பட்ட எழுத்தாளர்களை சந்தித்துள்ளதாகவும் உங்களை நேரில் சந்திக்க 1.5 வருடமாக திட்டமிட்டிருப்பதாகவும் இப்போதுதான் சாத்தியப்பட்டதாகவும் கூறுவார்கள். வந்தவர்களுக்கு பால் இல்லாத காப்பியும் நான் என்ன சாப்பிடுகிறேனோ அதுவும் தான். அசிஸ்டன்ட் இயக்குனர்கள் என்று சிலர் வந்தார்கள். என் நேரத்தை கொன்று போனார்கள். அவர்களின் கடையை நான் முழுக்க கேட்டு கருத்து சொல்ல வேண்டும். நொந்து நூலாகி திரும்பவும் அவர்களை பேருந்துக்கு கொண்டு போய் விட வேண்டும். அவர்கள் பை சொல்லி போய் விடுவார்கள். நேராக வெறியாய் டாஸ்மாக் ஓட வேண்டும். நான் இப்போது சற்று விழித்து கொண்டேன். அசிஸ்டண்ட் என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் வெளியூரில் இருப்பதாக கூறிவிடுவேன். இந்த இடத்துல கட் பண்ணி ஒரு சாங்கை வைக்கிறோம் சார். கண்ணம்மாவுக்கு வருவோம். அவளிடம் திருமணத்திற்கு இட்லிகள் வேண்டுமென ஆர்டர் கொண்டு வருவார்கள். அத்தனை சாமா செட்டுகள் இல்லைங்கோ என்று சொல்லி அதை தட்டி கழித்து விடுவாள். முருகன் 3-4 மாதங்கள் கடை ஆரம்பித்த புதிதில் மனைவியுடன் கூட மாட வேலை செஞ்சு உதவிகரமாக தான் இருந்தான். இப்போதும் உதவுறான் தான். என்றாலும் தினமும் மாலையில் C14 ஊத்துக்குழி பேருந்து ஏறி விடுவான். போதை ஏற்றி கொண்டு திரும்பவும் 7:45 மணிக்கு என்று திரும்பவும் அதே பேருந்தில் வந்து இறங்கி விடுவான். இறங்கியதும் நடையில் தள்ளாட்டம் கூடிடும். இந்த குடி எதுக்குடா என்று உள்ளூர் ஆட்கள் கேட்பார்கள். ஆமாங்க, குடி ஆவாதுங்க, குடி நம்ம அழிச்சு போடுமுங்க என்பவன் அடிப்பாக்கெட்டிலிருந்து பாட்டிலை எடுத்து கோட்டரின் மூடி திருகி 2 மடக்கு குடித்து விட்டு செருகி கொள்வான். ஆமாங்க, குடி நமக்கு ஆவாதுங்க, இன்னியோட தலை முழுவிடுறேனுங்க என்பான் மீண்டும். புத்தி சொல்ல வந்தவர்கள் தலையில் அடித்து கொண்டு போவார்கள். மறுநாள் கேட்டாலும் அதே பதில்தான். நாளையிலிருந்து மோந்து பார்த்தேன்னா ஏன்னு கேளுங்க. இட்லி கடை வந்ததும் கண்ணம்மாவுக்கு பூஜை தான். ஆளுங்க கிட்ட சொல்லி என் குடியை நிறுத்த பாக்கியாடி என்று குத்துவான். கண்ணம்மா சகிலாவின் உடம்பு வாகோடு இருப்பதால் கொஞ்சம் ஜமாளித்து கொண்டாலும் லொய்யோ லொய்யோ என்று கத்துவாள். அக்கா, நானும் நேற்று 8 மணிக்காட்ட கண்ணம்மா கடைக்கு போனேனா, அவள் வீட்டுக்காரன் கும்மு கும்முன்னு 4 குத்து வச்சான் பாருங்க. எனக்கே மூச்சு அடைச்சி போச்சு. எப்படித்தான் அத்தனை ஈட்டை தின்னுட்டு அவங்க கூட அவள் இருக்காளோ போக்கா. நானாக இருந்தேன்னா முண்டுக்கட்டையில் 4 போர்டு போட்டு நீயாச்சும் உன் குடியாச்சு முடுக்கி விட்டுருவேன் என்று பேசி கண்ணம்மாவின் நிலைமைக்காக உள்ளூர் பெண்கள் பரிதாபப்பட்டார்கள். தொட்டு தாலி கட்டின புருஷன் 2 ஈடு போட்டால் வாங்கித்தானே ஆகணுங்கன்னு. அவர் நல்ல மனுஷன்தான். போதையில் தான் அவர் பித்தி இசி திங்க போயிடுது. காத்தால பார்த்துக்க கிளியே மணியே தங்கமேன்னு கொஞ்சுவாப்பில் என்றே கண்ணம்மா சொல்வாள். அன்றொரு நாள் உள்ளூர் பேருந்துக்கு காலையில் நல்ல கூட்டம் நின்று காத்திருந்தது. திருமண விசேஷத்திற்காக அவர்கள் பெருந்துறை செல்ல வேண்டி இருந்ததால் நேரமாகியும் வராத பேருந்தை சபித்து கொண்டு நின்றிருந்தார்கள். கண்ணம்மாவின் இட்லி கடை ஊரின் கிழக்கு கடைசியில் இருந்தது. அங்கிருந்து தான் அவள் தலைமுடி அவிழ்ந்து குய்யோ முய்யோ என்று ஓலமிட்டபடி பஸ் நிறுத்தம் நோக்கி ஓடி வந்தாள். இன்னைக்கு முருகன் காத்தாலேயே பூசை போட்டுட்டான் போல இருக்குது பாவம் என்று நிறுத்தத்தில் பெண்கள் பேசிக்கொண்டார்கள். கூட்டத்தினரை நோக்கி அலங்கோலமாய் ஓடி வந்தவள் பேருந்து நிறுத்தத்தில் கேட்பாரற்று கிடந்த நிழல்குடை கட்டிடத்தில் 2 படிகளிலும் கால் வைத்து ஏறியவள் உள்ளே கண்மூடி அமர்ந்திருந்த தாடி வைத்த சாமியார் காலடியில் நெடுஞ்சான் கிடையா விழுந்தாள். இதென்ன அதிசயம், இந்த கிறுக்கு பிச்சைக்காரங்களில் இவ விழுகிறாளே என்று நினைத்த சில பெண்கள் ஆர்வமாய் நிழல்குடை ஓரம் ஒதுக்கமாய் நின்று ஆவலாய் பார்த்தார்கள். சாமி, என் புருஷன் எப்போ பார்த்தாலும் நொட்டு கையை வச்சுக்கிட்டு என்னை நொங்கு எடுக்கிறான் சாமி. இன்னைக்கு காத்தாலேயே